வெல்கம் டு எஃப்எஃப் டைம் ஷோ. இன்னைக்கு சினிமாவில் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதில் முதல்ல லோகேஷ் கனகராஜ் அவங்களுடைய இயக்கத்தில் இப்போ ஒரு மாபெரும் படமாக கூலி படம் வந்து உருவாகிட்டு இருக்கு. ஸோ விரைவிலேயே இந்த படத்தையும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்களுடைய மாசான ஒரு படமாக இந்த கூலி படம் வரப்போகுது. அதை தாண்டி அதிகமாக எதிர்பார்க்கப்பட்ட படம் வந்து கைதி 2. ஸோ கைதி படத்திலேயே வந்து நம்ம பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிருக்கோம். ஸோ அதனால இப்போ கைதி 2 படத்தையும் வந்து அதிக அளவில் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ கைதி 2 படம் இந்த வருஷத்துடைய இறுதியில் எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு. ஸோ விரைவிலேயே வந்து கூலி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இன்னும் ஒரு சில மாதங்கள்லயே இந்த கைதி 2 படத்தை வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சமீபத்தில் இப்போ கார்த்தி அவங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாததுனால இப்போ மறுபடியும் சர்தார் 2 படத்துல வந்து நல்லா நடிச்சிட்டு இருக்காரு. அதை தொடர்ந்து சர்தார் 2 படத்தை முடிச்ச கையோட கைதி 2ல வந்து ஜாயின் பண்ணுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. லோகேஷ் மற்றும் கார்த்தி அவங்களுடைய கூட்டணியில கைதி படம் எப்படி வின் பண்ணுச்சோ அதே மாதிரி கைதி 2 படமும் பெரிய அளவில் பேசப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, பிருத்திவிராஜ் அவங்களுடைய இயக்கத்துல லூசிஃபர் 2 எம்புரான் படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆக காத்துட்டு இருக்கு. மார்ச் 27 வந்து ரிலீஸ் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மார்ச் 20ல லூசிஃபர் படத்தையும் ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ லூசிஃபர் படம் பொதுவாகவே ரிலீஸ் ஆகி மக்கள் கிட்ட அதிகமான ஒரு வரவேற்பை பெற்ற படம் தான். ஒருவேளை பார்க்காதவங்க வந்து தியேட்டர்ல மார்ச் 20ஆம் தேதி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வரிசையில மார்ச் 27ஆம் தேதி விக்ரம் அவங்களுடைய நடிப்புல வீரதீர சூரன் படமும் வந்து ரிலீஸ் ஆக காத்துட்டு இருக்கு. ஸோ லூசிஃபர் படம் நல்லா போனதுனால இந்த L2 மேலேயுமே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. வீரதீர சூரன் மேலேயுமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இந்த இரண்டு படங்கள் போட்டியா வந்து எது மக்களை அதிகமா ரீச் பண்ணி மக்கள் கிட்ட அதிகமான ஒரு வெற்றியை பெறப்போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, ஆறுமுககுமார் அவங்களுடைய இயக்கத்துல விஜய் சேதுபதி அவங்களுடைய நடிப்புல உருவாகிட்டு இருக்கிற படம் தான் ஆஸ். இந்த ஆஸ் படத்துல இருந்து இப்போ ஒரு அப்டேட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஈவினிங் 5 o'clock உருகுது உருகுது அப்படின்ற சாங் வந்து ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. விஜய் சேதுபதி அவங்களோட ருக்மிணி வசந்த் போன்ற பலருமே வந்து நடிச்சிருக்காங்க. இந்த ஆறுமுககுமார் அவங்களே வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸும் பண்ணியிருக்கிறாரு. அந்த வகையில பார்க்கும்போது இந்த ஆஸ் படம் வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ரீசெண்டா ஃபர்ஸ்ட் லுக் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ விஜய் சேதுபதி அவங்களுக்குமே வந்து கைவசம் சில படங்கள் இருக்கு. இப்போ ஒரு படம் ட்ரெயின் படத்தை வந்து பயங்கரமா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில இந்த ஆஸ் படம் விரைவில் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஓனா ரிலீஸ் பண்ற படங்கள் எல்லாமே சமீப காலமாவே வந்து பெரிய அளவுல வெற்றி கொடுக்காத படங்களா இருக்கு. அந்த வரிசையில இப்போ வந்து எம்புரான் படத்துக்காக வந்து அவங்க வெயிட்டிங்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜேசன் சஞ்சய் படமும் வந்து ஒரு பக்கம் உருவாகிட்டு இருக்கு. ஸோ இந்த இரண்டு படங்களும் லைகா ப்ரொடக்ஷனுக்கு வந்து எந்த அளவிற்கு ஒரு வெற்றியை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, இயக்குனர் ராம்குமார் அவங்களுடைய இயக்கத்துல விஷ்ணு விஷால், மமிதா பைஜு போன்ற பலருமே நடிச்சு உருவாகிட்டு இருக்கிற படம் தான் இரண்டு வானம். ஸோ இரண்டு வானம் படத்துல இருந்து ஒரு நியூ போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பொதுவாகவே வந்து ராம்குமார், விஷ்ணு விஷால் இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற கனெக்ஷன் சொல்லணும் அப்படின்னா, முண்டாசுப்பட்டி அப்படின்ற படமே வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரியா வந்து ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. வேறு விதமான கதைக்களத்துல ஒரு பரிணாமத்துல வந்து நமக்கு கொடுத்திருந்தாங்க. ஸோ அதை தாண்டி விஷ்ணு விஷால் அவங்கள ராட்சசன் படத்துல பயங்கரமா காட்டியிருந்தார் ராம்குமார். ஸோ ராம்குமார் அவங்களோட கை கோர்க்கிற விஷ்ணு விஷால் அவங்களுடைய படங்கள் வந்து பொதுவாகவே பெரிய அளவுல பேசப்படுது. அந்த வகையில இந்த இரண்டு வானம் படத்துடைய ஸ்டோரியே அந்த போஸ்டர் பார்க்கும்போது ஒரு லவ் ஸ்டோரியா தான் இருக்கும் அப்படின்றத நம்மளால ஈஸியா கெஸ் பண்ண முடியும். ராம்குமார் அவங்களுடைய இயக்கத்துல ஒரு லவ் ஸ்டோரியா இந்த படம் வந்து உருவாகிட்டு இருக்கு. எப்படி வரப்போகுது, இந்த படத்துடைய அடுத்தடுத்த அப்டேட் என்ன அப்படின்றத விரைவில் வந்து வெளியிட போறதாகவும் சொல்றாங்க. அந்த வகையில விஷ்ணு விஷால் அவங்களுடைய புது படத்தை வந்து நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, சுகுமார் அவங்களுடைய டைரக்ஷன்ல புஷ்பா 2 படம் வந்து சமீபத்தில் ரிலீஸ் ஆகி அதிகமான வரவேற்பு பெற்றுச்சு. கான்ட்ரோவர்சியா ஒரு பக்கம் பேசப்பட்டாலும் கூட இந்த படம் வந்து வசூல் வேட்டையில ஒரு தனித்துவமான ஒரு வசூல் வேட்டையை தான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அல்லு அர்ஜுன் மற்றும் ராஷ்மிகா மந்தனா போன்ற பலருமே வந்து நடிச்சிருந்தாங்க. இவங்களுடைய இரண்டு பேருடைய நடிப்புமே பயங்கர கான்ட்ரோவர்சியாச்சு, சாங்ஸுமே பயங்கர கான்ட்ரோவர்சியாச்சு. எல்லாத்தையும் தாண்டி வசூல்ல வந்து முன்னணியில இந்த படம் வந்து நிக்குது. அந்த வரிசையில இப்போ புஷ்பா 3 படமும் வந்து இயக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த படம் 2028ல ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டும் சரி செகண்ட் பார்ட்டும் சரி அதுல சாங்ஸ் எல்லாமே வந்து ஃபெமிலியரா இருந்துச்சு. அந்த மாதிரி புஷ்பா 3லயும் என்னென்ன மாதிரியான சாங்ஸ் வந்து இயக்க போறாங்க, இந்த புஷ்பா 3 உடைய கதை வந்து ஃபர்ஸ்ட் 2வை விட ரொம்ப அழுத்தமா சொல்ல போறாங்களா இல்லையா, புஷ்பா 3 எந்த அளவிற்கு வின் பண்ண போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, மலையாளத்துல டைரக்டர் ஆக்டர்னு பலமுக திறமை கொண்டவர் தான் வந்து பாசில் ஜோசப். ஸோ பாசில் ஜோசப்பை வந்து நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்குமே ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா அவருடைய பல படங்கள் வந்து தமிழ்ல டப் பண்ணி பயங்கர அளவிற்கு ரீச் கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். உதாரணமா சொல்லணும்னா மின்னல் முரளி அந்த படமா இருக்கட்டும், இல்லை ஜெய ஜெயகே படமா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து அவர் நடிச்சும் சரி இல்லை அவர் இயக்கியும் நிறைய பேசப்பட்ட படங்கள்
படங்களா இருக்கு. இப்போ தமிழ்ல அவர் வந்து அறிமுகமாக போற படம் தான் வந்து பராசக்தி. ஸோ சிவகார்த்திகேயன் மற்றும் ரவி மோகன், அதர்வா முரளி போன்ற பலருமே வந்து இந்த படத்துக்காக காத்துட்டு இருக்காங்க. சுதா கொங்கரா அவங்களுமே அடுத்த வெற்றியை கொடுக்கறதுக்காக இந்த படத்துல பயங்கரமா உழைச்சிட்டு இருக்காங்க. ஸோ டைட்டிலே பல கான்ட்ரோவர்சிக்கு அப்புறமா தான் இந்த பராசக்தி டைட்டிலே வந்து வச்சாங்க. ஸோ இவ்வளோ உழைப்போட உருவாகி இருக்கிற பராசக்தி படத்துல வந்து பாசில் ஜோசப் அவங்களுமே வந்து அறிமுகமாகறாங்க. ஸோ இவருடைய நடிப்பும் சேரும்போது இந்த படம் இன்னும் கொஞ்சம் பிளஸா தான் அமையும் அப்படின்னு சொல்லி அவருடைய ஃபேன்ஸ் எல்லாம் வந்து நினைக்கிறாங்க. அந்த வகையில இப்போ பாசில் ஜோசப் வந்து தமிழ்ல எப்படி ஆக்ட் பண்ண போறாரு அப்படின்றத நம்ம இந்த படம் வரும்போது வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சினிமால நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நம்மளும் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். ஸோ அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட்ஸ் வருது அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்றேன். அதுவரை இணைந்தே இருங்க. இது எஃப்எம் டைம் ஷோ. பை ஃப்ரம் தேவிகா.